இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட இது நல்லா சூட் ஆகும். இன்றைக்கி நான் காலிஃப்ளவரும் ஃப்ரெஷ் பட்டாணியும் வச்சு இதை செய்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கலன்னாக்கா காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே செய்ய வேண்டியதான். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் எந்த பன்னீர் போல் எந்த காய் வேணாலும் வச்சு இதே மாதிரி செய்யணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்குவோம். பீஸ் மசாலா செய்கிறதுக்கு பட்டாணி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். இன்றைக்கி கூட சேர்த்து காலிஃப்ளவர் போடலான்னு இருக்கேன். நீங்கள் தனித்தனியாகவும் போட்டு செய்யலாம். வெறும் காலிஃப்ளவர் கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து போடலாம். பன்னீர் கூட போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போது 1 கப்பு பட்டாணி, 1 கப்பு காலிஃப்ளவர். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் இது, காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு பவுட்ரு 1 டீஸ்பூன், கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், 4 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 தக்காளியவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போடுறோம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது கூட ஆனியன் கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம். இது கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு மற்றதை சேர்க்கலாம். பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்க்குறோம். இது கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வரணும். தக்காளிலாம் நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துடணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நல்லா கலந்து விடணும். ஓரளவுக்கு பச்சை வாசனை போன பிறகு நிறுத்தி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கின மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி தான் மஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா மசியணும். இப்போ நம்ம பட்டாணியவும் காலிஃப்ளவரையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இது நல்லா ஒரு 3/4 வேக்காடு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மேஷ் ஆச்சுன்னா காய்கறிலாம் சுவையாக இருக்காது. அதனால் 1/2 பாக்காடு இல்லை 3/4 வேக்காடு போட்டால் போதும். வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். பேனில் பட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் பட்டரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட போட்டுக்கலாம். இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடணும். இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸ், இது கூடவே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு
உப்பு காரம் பார்த்து இறக்கிக்க வேண்டியதுதான். அவங்கவுங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். நம்ம பீஸ் மசாலா ரெடி ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மேலே க்ரீமோ இல்லை லைட்டாக கர்டோ இது மாதிரி போட்டு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை அப்படியே மசாலாவும் சாப்பிட்லாம். இது கூட சாப்பிட்றதுக்கு நான் எப்படி செய்யறதுங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.